வணக்கம். எந்த ஒரு கூக்கலா நீங்கள்? கூக்கல் எத்தனை வருஷமாக மலை பூண்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது 10-50 வருஷத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. லாபகரமாக இருக்கு அந்த பூண்டு விவசாயம்? பூண்டு லாபகரமாக இருந்தது, இப்போ இல்லை. இப்போ இல்லையா? இப்போ ரொம்ப மோசம். ஆனால் மலை பூண்டு வந்து வெளியூர்லாம் கேட்டு கேட்டு வாங்குறாங்க எல்லா பேரும். அவ்வளோ காட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மருத்துவத்துக்குலாம் உதவுது. அப்படியா? மலைப்பூண்டு மருத்துவத்துக்கு எதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க? என்னென்ன இது பண்ணும்? இது சாப்பிட்டா என்ன நன்மைகள் இருக்குது? இந்த மலைப்பூண்டு சாப்பிட்டா, மலைப்பூண்டு சாப்பிட்டா என்ன நன்மைகள்? காரமாக இருக்கும். காரமாக இருக்கும். கொலஸ்ட்ராலு ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லதா பூண்டு? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது எப்படி ஒரிஜினல் பூண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது இப்போ நம்ம அப்பனாத காலத்தில் நட்ட பூண்டுங்க இல்லை கூடிய அந்த பூண்டு போச்சு. இது மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம். இது வந்து மலைப்பூண்டு தானே? இது மலைப்பூண்டு. இது மலைப்பூண்டு, இது ஒரிஜினல் மலைப்பூண்டுன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க மக்கள் பார்த்தோன்னே? எப்படி கண்டுபிடிச்சி வாங்குறது? அங்கே வடுபட்டிக்கிட்டு வந்தாங்கன்னு வாங்குறாங்க. வாங்குறாங்க. சரி சரி. இது கொத்து ஒரு கொத்துக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு கொத்துக்கு என்ன வெங்காயம் சீர் இல்லைம்மா. ஏன் மேட்டுப்பாளையம் பூண்டோட மலைப்பூண்டு ரேட்டு கூட போகுது? மேட்டுப்பாளையம் கூட போகுது. இந்த பூண்டு சிங்கப்பூர். இது வந்து ரேட்டு ஏன் கூட போகுது இப்போதைக்கு? நீ நம்ம என்னத்தை கண்டோம்? மக்களுடைய தீர்ப்புக்கு நாம என்னத்தை கண்டோம்? சரி சரி சரி. நம்மளுக்கெல்லாம் வேணா நாம் போயிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் இல்லை. இது எத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாம்? இந்த பூண்டை எத்தனை நாள் தாங்கும்? அது நம்ம சவரி பொறுத்து 10 மாதம் வச்சுக்கலாம். 10 மாதம் எப்படி புகை போடுவீங்க? அதை மட்டும் காமிங்க. புகை எப்படி போடுறது? செய்யணும்னா இது அப்படியே போட்டு இந்த புகை மேலே பட இதாகிட்டே இருக்கும். அப்படி தானே? ஆமாம். நன்றி.